ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறோம். அது 4 லேயர்ஸாக மடித்து தான் இருக்கும் அந்த டிஷ்யூ பேப்பர். அந்த பேப்பர் மேலே கொஞ்சம் தள்ளி ₹1 காயின் எடுத்து அந்த பேப்பர் மேலே வச்சு அந்த காயினை மூடுற மாதிரி, அந்த எட்ஜ் தெரியக்கூடாது, அந்த மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயும் அதே காயினை நம்ம வச்சு இந்த மாதிரி பேப்பரை மடிக்கும்போது கரெக்டாக ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அந்த லைன்லேயே நம்ம அந்த பேப்பரை மடிச்சுட்டு அந்த பேப்பரை அப்படியே எடுத்து ஆப்போசிட் சைடு மடிக்கிறோம். திரும்பவும் அந்த பேப்பரை அப்படியே எடுத்து ஆப்போசிட் சைடு மடிக்கிறோம். இப்படி நம்ம தொடர்ந்து மடிச்சுட்டு வரும்போது கடைசியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சின்ன பேப்பர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதை நம்ம சிசர் வச்சு அந்த பேப்பரை எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பர்ஸை அதை கட் பண்ணி நம்ம கீழே போட்டுடலாம். அது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அடுத்து நம்ம அந்த காயின் வச்சுருந்தோம்ல, அந்த காயினை எடுத்து அதே அளவுக்கு அந்த காயின் அளவுக்கு அந்த பேப்பரை கட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம திருப்பி காயினை வச்சு கட் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு 5 பீசஸ் வரும். இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்ஸ் மேக்கிங்குடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் வரும். அந்த பேப்பர்ஸை நம்ம கட் பண்ணி கீழே போட்டுடலாம். தேங்க்யூ.